குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்கான சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசந்த பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டு வரை வச்சிருக்கிறேன் ஐயா. கிருபையுள்ளவரே நன்றி. வசந்த பார்க்க போற எங்களை ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசுங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, மார்க் 8:36 வசனத்தை விதமாக சொல்லப்பட்டிருக்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், ஒரு மனுஷன் அப்படியே சம்பாத்தியம் பண்ணி தொழில் செய்து உலகம் பூரா தன் வசப்படுத்தி கொண்டாலும், அப்படின்னா உலகம் பூரா ரொம்ப பேர் வாங்கி, ரொம்ப புகழ் வாங்கி, ரொம்ப பணம், பேங்க் டெபாசிட் எல்லாம் இருந்தாலும், எங்க பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்க, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவன் இடத்துல ஆத்மா. நம்ம சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. அப்படியே வராங்க, திடீர்னு அப்படியே பணக்காரங்க ஆயிருந்தாங்க. இந்த உலகத்துல அப்படியே இருக்காங்க, திடீர்னு நடிக்கிறாங்க, அப்படியே கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. நிறைய பணக்காரங்க, ஆக்டர்ஸ் எல்லாம் கோடி கோடியா வச்சிருக்காங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது கூட வேதனை கூட்டார். நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு. எங்க நம்ம பார்த்த மார்க்ல அப்படின்னா, ஒரு மனிதன் இந்தியா மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேட் மட்டும் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல, உலகம் பூரா பேர் வாங்கினாலும் அந்த மனிதன் ரட்சிக்கப்படல அப்படின்னா அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போறதும் கிடையாது. தன் ஜீவனுக்கு ஈடாக என்ன செய்வாங்க பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவனுக்கு இடத்துல ஆத்மாக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் நாங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து விதமா சொல்லிட்டாங்க சுவிசேஷத்துல, மனுஷன் அந்த உலகம் பூரா ஆதாயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அங்க இருக்கணும். ஆண்டவர் இல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல. 2 பேர் இந்த ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகும்போது இந்த பரிசல்ல போவாங்க, கப்பல்ல. சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன அந்த ஒரு பரிசல்பாங்க. அது ஆத்த கடக்காகும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஆத்த கடப்பாங்க. அதுல 2 பேர் பிரயாணம் பண்ணிருக்கிறாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டவங்க, இன்னொரு படிச்சவங்க. இது ஒரு சின்ன கதை, ஆனா அதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. அப்ப அந்த படிச்சவன் படிக்காம பார்த்து கேட்டானா, நான் நீ என்னப்பா படிச்சிருக்கேன்னா, ரொம்ப கம்மியா தான் ஏன் படிச்சிருக்கேன். அப்ப நான் அந்த மாதிரி டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னானா. திருப்பி அவன் சொன்னானா, நான் டிகிரி முடிச்சேன், ரொம்ப எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன? எனக்கு சாதாரண வேலை தான். கஷ்டப்பட்டவன் சொன்னா எனக்கு சாதாரண வேலை. அப்ப அந்த டிகிரி முடிச்சேன்னு சொன்னா, நான் ரொம்ப நல்ல வசதியா இருக்கேன் ஐயா, வசதியுள்ள இடத்துல வீடு இருக்கு எனக்கு. அவன் சொன்ன, எனக்குலாம் அப்படிப்பட்ட வீடு இல்லையா, சாதாரண வீடு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பரிசல்ல சில நேரம் ஆத்துல தண்ணி வெள்ளம் கூடும். இவங்க 2 பேரும் பரிசல்ல போயிட்டு இருக்கும்பொழுது வெள்ளம் கூடினோன்னா பரிசல் அந்த சின்ன ஒரு போட்டு மாதிரி இருக்கு, அதை ஓட்ட முடியல. அப்ப அந்த கஷ்டப்பட்ட பணக்காரனை பார்த்து சொல்லியிருக்கான், அவனுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லையா, எனக்கு நீச்சல் தெரியாது. நீ இவ்வளவு படிச்சிருக்க, அவனுக்கு நீச்சல் தெரியலையே. இப்ப வெள்ளம் பரிசல் முங்க போகுது, நீ இப்ப எப்படி நீந்தி போற? இவ்வளவு படிச்சிருக்க, இவ்வளவு வசதியான இடத்துல இருக்கிற, ரொம்ப பணம் செல்வாக்கு எல்லாம் இருக்கு. ஆனா நீச்சலுங்க இயேசு கிறிஸ்துல. இந்த உலகத்துல நம்ம நீச்சல் அடிக்கணும். நம்மளை சூழ்ந்து நிறைய காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதி, சூழ்நிலை, சொந்த பந்தம், நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்து அலமாரி வரும். அதுல நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய அறிவாகிய ரட்சிப்பாகிய அது மூலமா நம்ம நீந்தி போகணும். அந்த 2 பேரும் நல்லா படிச்சவன் நீந்த தெரியல, இறந்து போயிட்டான். ஆனா இந்த கஷ்டப்பட்டவன் இயேசு கிறிஸ்து நீந்த தெரிஞ்ச கரைக்கு வந்துட்டான். அதே மாதிரி இந்த உலகம் இவ்வளவுதான் வசதி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகி அந்த நீச்சல் வேணும். இயேசு கிறிஸ்துவாகி அந்த அறிவு நம்மளுக்கு வேணும். எங்க ஜீவனுக்கு ஈடாக நீங்க என்ன செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. இன்னைக்கு வசதியா போன நம்மளுக்கெல்லாம் பொறாமை இருக்கு. சிலவங்க ரொம்ப வசதியா இருக்கிறாங்க, ரொம்ப வசதியா முன்னேறிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்து இருக்காங்களா?
ஆண்டவர் சுவிசேஷத்தை தெளிவா சொன்னாங்க. தேவையானது ஒன்றே. மரியாள், மார்த்தாள், லாசர் ஒரு குடும்பம் இருந்தாங்க. ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கவே தங்கினாங்க. எல்லா கிராமத்திலையும் வசதி உள்ளவங்க இருப்பாங்க. வசதி உள்ளவங்களை எல்லாரும் பிடிக்கும். கொடை கொடுக்கிறவனுக்கு எவ்வளவு சிநேகிதன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா வீட்டுக்கும் போகல. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போனாங்க. அங்கவே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த மரியாளுங்க சகோதரி கவனமா கவனிச்சாங்க. இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து விதமா சொன்னார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த மார்த்தாள் அம்மா இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணலாம். ஆனா அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த உலகம் நம்மளை டென்ஷன் படுத்தும். அதுல நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடணும். நீதிமொழிகள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. புதையில தேடுகிறது போல தேடணுமா இந்த உலகத்துல. புதையில கண்ணு கருத்துமா தேடுவாங்க. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்போடு தேடுவாங்க. அப்போ நீ அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியும். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியாதவங்க இந்த உலகம் பூரா ஆதாயப்படுத்துறாங்க. பிரான்ச்சுக்கு மேல பிரான்ச். ஒரு ஐ பிரான்ச் கேள்விப்பட்ட எத்தனையோ பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாங்களா? நிறைய கம்பெனிஸ் இருக்க உலகம் பூரா இருக்கு. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாங்களா? எங்க பைபிள் இன்னைக்கு தெளிவா சொல்லுது. உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவன் ஆத்மா அழியாதது. என்னைக்கு ஒரு ஸ்திரீயின் வயிற்றுல கற்பம் அது உண்டாயிட்டோ அன்னையில இருந்து அதுக்கு ஆத்மா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாங்க. கற்பம் உண்டான உடனே ஆத்மா அதுல வந்துருது. இந்த ஆத்மாக்கு அழிவே கிடையாது. இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி நடந்தா சமாதானமான சந்தோஷமான இடத்துக்கு போவாங்க. இல்ல அப்படின்னா பைபிள் சொல்லுது சதா காலமா பாதிக்கப்படுவாங்கன்னு பைபிள் தெளிவா சொல்லுது பெரியமானவர்களே. அதனால உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறாங்களாம். தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துறாங்கன்னு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன் ஆத்மாவை காப்பாத்துறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, மனுஷன் தன் ஜீவனுக்கு எதாக என்னத்தை கொடுப்பான் கீழே நம்ம பார்ப்போம். அதே மார்க் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் விதமா சொல்லுது. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து வார்த்தை குறித்து நம்ம வெட்கப்படக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது இந்த ஜீவனை நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியும். பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கு. யாரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, அவருடைய பாதையில கரெக்டா போறவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. பெரியமானவர்களே, நீங்க நம்புறீங்களா? நீங்க தேவ ஜனமா இருந்தீங்கன்னா தேவன் மெய்யாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா தேவ ஜனமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. பெரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கூட என்ன ஞாபகப்படுத்துறாங்க? நீங்க ரொம்ப வசதி இருக்கலாம் உங்கள்கிட்ட, ஆனா அந்த வசதியில இயேசு கிறிஸ்து இருக்காங்களா? அவங்க வார்த்தை இருக்குதா? இங்கு இயேசு கிறிஸ்து குறித்து வெட்கப்படக்கூடாதா? அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாதா? எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார். இயேசு கிறிஸ்து நாட்களை இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ நிறைய பேர் உயிரோடு அடைவாங்கன்னு நிறைய சம்பவங்கள் அங்க இருக்குது. இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து போகிறது இல்ல. 60 வயசு 100 வயசு இதோட முடிந்து போகிறது இல்ல. பெரியமான இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் நிறைய இடத்துல சகிக்கிறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படக்கூடாது, அவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது. இந்த உலகம் சரியில்லைங்கார் ஆண்டவர். இந்த உலகம் எப்படி இருக்குதான்? விபச்சாரமா இருக்குதான். பிற பாவமா இருக்குதான். இந்த விபச்சாரம் பாவமுள்ள இந்த உலகத்துல நம்ம இயேசு கிறிஸ்து வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாதுன்னு தெளிவா இன்னைக்கு ஆண்டு ஞாபகப்படுத்துறாங்க. கிறிஸ்தவங்களா நினைக்கிற வெட்கப்படாதங்க, தைரியமா இருங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படி நீங்க வெட்கப்படாம இருந்து அவருடைய சொல்ல நீங்க வார்த்தையை என்ன உங்களுக்கு ஆண்டு சித்தம் வச்சிருக்காங்களோ அதை நீங்க நிறைவேற்றிங்க அப்படின்னா தேவதூதர்கள் வரும்போது தேவன் உங்களை பாராட்டுவார்னு பைபிள் சொல்லுது. அதனால இயேசு கிறிஸ்துவ நீங்க அறிந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்றார், அவருடைய பிரச்சனத்தை நாடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்றார். அவருடைய பிரச்சனத்தை நாடணுமா? அவர் நல்ல போராட்டத்தை போராடின
நான் போறேன், எனக்கு அது கிரீடம் இருக்கு. ஆனா நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடுங்க. அவருடைய பிரச்சனத்தை நாடுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரச்சனத்தை நாடுங்க. அவருடைய வார்த்தைக்கு வெக்கப்படாதுங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படி நீங்க செய்ய முடியும். தேவன் உங்களை பாராட்டுவார் பைபிள் சொல்லுது. பெரியமானவர்களே, மரியாதை குறித்து ஆண்டவர் பாராட்டுனாங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல ஒரு பங்கு. இன்னைக்கு நிறைய ஷேர் மார்க்கெட் இருக்காங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க இருக்காங்களா? ஆனா எங்க பைபிள் சொல்லுது, மரியாளுக்கு ஒரு ஷேர் கொடுக்கப்பட்டுச்சு, பங்கு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து வார்த்தை அப்படியே கேட்டாங்க அந்த அம்மா. அதனால இயேசு கிறிஸ்து அவங்களை பாராட்டுனாங்க. அப்படி நிறைய பேர் பைபிள்ல ஆண்டவர் பாராட்டுதை என் தாசன் சொல்லுதாங்க. நான் நினைச்சதெல்லாம் செய்வான்னு ஆண்டவர் சொல்லுதாங்க. உங்களை குறித்து அப்படி சொல்லப்படணும். நீங்க இயேசு கிறிஸ்து வார்த்தை குறித்து வெக்கப்படாதங்க. அவரை குறித்து வெக்கப்படாதங்க. இந்த உலகத்துல இது பொல்லாத உலகம், பாவம் நிறைஞ்ச உலகம் என்று பவுல் சொல்றார். இதை விளக்கிட்டு தான் நம்ம போகணும்னு சொல்றாரு. பெரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வார்த்தை குறித்து அவரை குறித்து வெக்கப்படாதுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க என்ன காரியமா எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கைட்டுச்சியில் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார் பைபிள் தெளிவா சொல்லுது. நேவன் இன்னைக்கு ஆண்டு ஞாபகப்படுத்துறாங்க. அவர் வார்த்தை குறித்து வெக்கப்படாதுங்க. கிறிஸ்துவர்களா நீங்க தைரியமா இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்ப ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறோம். குருபடிவரை நன்றி. உங்களை குறித்து உங்க வார்த்தையை குறித்து அங்க வெக்கப்படக்கூடாது. உலகம் பூரா ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்த அவனுக்கு என்ன லாபம்? ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு மார்க்கில் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களை குறித்து வெக்கப்படக்கூடாது. தைரியமா உங்க வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு வேலை வச்சிருக்கீங்க, அதை அவங்க தைரியமா செய்ய கிருபை செய்யுங்க. கிறிஸ்தனா இருக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தெளிவுபடுத்துங்க, உயர்த்துங்க, தடைகளை மாற்றுங்க ஐயா. அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே.